quite a few facts. இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? நம்ம மெரைன் காலேஜ் வந்து இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் அதை ரெஃப்யூட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி ஒரு காலேஜ் இருக்கு, நாகப்பட்டினத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது படிங்க. Marine engineering is one of the key areas taught in the government-run institute functioning at Panangudi near Nagapattinam. பனங்குடியில இருக்கிற காலேஜ்ல மெரைன் இன்ஜினியரிங் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, இது நான் காட்ட போற இந்த போர்ட்டல் டாக்டர் ஜெயலலிதா மீனவ பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கிட்ட நிறைய காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ் நம்ம போனோம்னா ஃபிஷரிஸ் காலேஜ் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் பொன்னேரி இப்படிலாம் இருக்கு. அதில் நாகப்பட்டினத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. சரிங்களா? அந்த வில் கோ டு தட் நாகப்பட்டினம் காலேஜ். அந்த நாகப்பட்டினம் காலேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் கான்டாக்டை பார்த்துருவோம். கான்டாக்டர்ஸ்னு ஒரு இதுக்குள்ள அதில் பார்த்தா அந்த ஊர் அதில் என்னமா போட்டிருக்கு? பனங்குடி. இங்கேயும் பனங்குடின்ற ஊரு இருக்குது. ரைட்டா? பனங்குடி நாகப்பட்டினம் 611002 இங்க காலேஜ் இருக்குது. ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். கோர்ஸ் இங்க என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்தது பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். இது ரெண்டே கோர்ஸ் தான் இங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகே, அது அவங்களோட வெப்சைட்ல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்ப்போமே, பிடெக் ஃபிஷரிஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதோட சிலபஸை பார்த்தோம்னா ஃபுல்லா, அதாவது மீன் வளர்ப்பு தொடர்பான இன்ஜினியரிங் என்னென்னலாம் இருக்கும், லைக் அது ஃப்ளோட்டிங்கு, டேங்க்கு, அதுக்கப்புறம் ஏரியேட்டர்ஸு, அதுக்கு ஃபுட்டு பண்ணுறது, இது மாதிரி தான் இருக்குது. அஞ்சு மரைன் இன்ஜினியரிங்னா என்னம்மா? மெரைன் இன்ஜினியரிங்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நாட்டிக்கல் ஒன்றும் இல்லை, கப்பல்ல ரிப்பேர் பண்ணுவது, கப்பலை ஓட்டுவது, அது மாதிரி கப்பல் ரிலேட்டடான தொழில்நுட்பம். மீன் பிடிக்கிறது இல்லை. ஆமா, மீன் பிடிக்கிறது கிடையாது மரைன் இன்ஜினியரிங். இப்போ தமிழ்நாடு ஃபேக்ட் செக் என்ன பண்ணுது? There is a Department of Fisheries, Nautical and Marine Engineering in Tamil Nadu. Dr. Jayalalitha Fisheries University, functioning since 2012 in Nagapattinam. Okay, continue reading it. Marine engineering is one of the key areas taught in the government-run institute, functioning at Panangudi near Nagapattinam town. இந்த வெப்சைட்ல எல்லாம் வேற எங்கமா கோர்ஸ் இருக்கு? அவன் சொல்ற ஒரே காலேஜ் தானே? ஆமா, பனங்குடி தானே. பனங்குடியில் அப்படி கோர்ஸே இல்லையே. இப்போ விஜய் பொய் சொல்றாருன்னு ஓப்பனா தமிழ்நாடு அரசோடைய ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் ஒரு பிரஸ் ரிலீஸ் எப்படி அனுப்ப முடியும்? ஒருவேளை இது ஒரு அலைட் கோர்ஸ் அப்படி ஏதாவது இதுதான் நாகப்பட்டினத்துல பனங்குடியில இருக்கிற காலேஜோட வெப்சைட். ஓகே, இதுல அந்த கோர்ஸ் 2 கோர்ஸ் தான் போட்டுருக்காங்க. அப்ப ஒரு மெரைன் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு மெரைன் என்ஜினியரிங்கோ இல்ல மெரைன் சர்வீசஸ்க்குன்னு ஒரு காலேஜ் தனியா ஒரு டிசிப்ளினா இல்ல. தனி அது ஃபிஷரிஸ் இருக்கு, மீன், அது மீன் பிடிக்கிறது தொடர்பா தான். நீ கடல் அதுலயே இப்போ மெரைன் காலேஜ்ல என்ன மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு பாப்போமா? இப்போ இன்டர்நேஷனல் மெரைன் அகாடமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல மெரைன் கோர்சஸ், மெரைன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமா நாட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கு அடுத்தது ஜிபி ரேட்டிங், இது மாதிரியான நாட்டிக்கல் சம்பந்தப்பட்டமான சயின்சஸ் தான். அதான் நாட்டிக்கல்னா கடலோடைய இது, அது பத்தியான ஒரு படிப்பு. அதுவே இல்ல. இப்ப விஜய் மேல இப்படி அவதூற பழி சொன்னா எப்படி? அப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஆக்டோபஸ்ன்றாரு, இது ஒரு பகுதியா பார்த்துட்டு போவோம். ஓகே, இந்த மாதிரி வேற என்ன மீடியா டாடி அன்ட்ரூவா பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இது தினகரன் அகைன் டிஎம்கே ஃபேமிலில இருந்து வருது. ஓகே, இப்போ சிஎம் ஓட நியூஸ் இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது 2 காலம், 3 காலம், 4 காலம். இதுவே பெரிய நியூஸ். ஓகே, இப்ப ஹிந்துல எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் 3 காலம்.